என்னை ஆதரித்து வாழ வைக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்க. ஆயக்கலைகள் 64 இருப்பதா சொல்லப்படுது. இதில் ஜோதிட கலையும் ஒன்று. இதனுடைய ஒரு பிரிவு தான் சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரம். ஒருவருடைய உடல் அங்கங்கள் பற்றி குறிப்பிடுறது சாமுத்திரிகா லட்சணம் ஆகும். இதில் ஒரு பகுதியாக சொல்லப்படுறது தான் மச்ச சாஸ்திரம். உடலில் எந்த இடத்துல மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை பெற்றுத்தரும் அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே அதிர்ஷ்டசாலிகளை மச்சக்காரர்கள் எங்கேயோ மச்சம் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கிண்டலாக சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். மச்சங்கள் ஒருவருடைய அடையாளமாகவும் சொல்லப்படுது. பெண்களுக்கு உடல் பாகங்களில் இருக்கும் மச்சங்கள் எந்த மாதிரியான பலன்களை அவர்களுக்கு தரும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோதிட சாஸ்திரத்தின் ஒரு பிரிவு தான் மச்ச சாஸ்திரம் ஆகும். ஒருத்தவங்களுக்கு மச்சத்தை வச்சே அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும், அவர்களுடைய குணங்கள் என்ன அப்படின்றத கணிச்சு சொல்கிறது மச்ச சாஸ்திரம் ஆகும். இது ஆண்கள் பெண்கள் அப்படின்னு வேறுபடும் குணநலன்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பற்றி அறிய உதவக்கூடியது அப்படின்றதால மச்ச சாஸ்திரம் மக்களிடத்தில் சமீப காலமாக அதிகமாகவே பிரபலமாகிட்டு வருது. சாமுத்திரிகா லட்சணப்படி ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா, அதுவும் கண்ணுக்கு தெரியாத இடத்துல மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டமானதாக கருதப்படுது. அப்படி பெண்களுக்கு எங்கு மச்சம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல உதடு, மேலுதடு அல்லது கீழுதடு எதுவாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு உதட்டில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ரொம்பவே அதிர்ஷ்டசாலிகளாக கருதப்படுறாங்க. இவங்களுக்கு அமைய இருக்கும் கணவரும் சிறந்த துணையாக இருப்பாங்க. இவங்களுக்கு வசதியான வாழ்க்கையும் அமையும். நெற்றியினுடைய வலது புறம் மச்சம் இருந்தால் அவங்க தைரியசாலியாக இருப்பாங்க. தன்னம்பிக்கை அதிகம் நிறைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க. இவங்க யாரையும் சார்ந்து இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்திலையும் வெற்றி அடையணும் அப்படின்ற வைராக்கியம் இவங்க கிட்ட அதிகமாகவே காணப்படும். இடது நெற்றியில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அழுத்தக்காரர்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரவங்களாகவும் இருப்பாங்க. இவங்களுக்கு தீய நண்பர்களுடன் பழக்கம் ஏற்படும். சிவப்பு நிற மச்சம் இடது நெற்றியில் பெண்களுக்கு சிவப்பு நிற மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அது அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம் ஆகும். அடுத்ததா நெற்றி பொட்டு வைக்கிற இடத்துல அல்லது குங்குமம் வைக்கும் நெற்றி வகுட்டில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்களை கணவராக அடைவார்கள். திருமணம் செய்யும் போது சாதாரண நிலையில் இருந்தாலும் திருமணத்துக்கு பிறகு இவர்களுடைய கணவர் உயர்வான பதவியை அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்துதான் மூக்கிற்கு மேல் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா, மூக்குக்கு மேலே மச்சம் இருந்தால் எவ்வளவு கஷ்டமான சவாலாக இருந்தாலும் இவர்கள் அசால்ட்டாக முடிச்சிடுவாங்க. இவங்க எந்த காரியத்திலையும் பின்வாங்கவே மாட்டாங்க. மற்றவங்களால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை கூட இவங்க எளிதிலேயே செஞ்சு முடிப்பாங்க. நுனி மூக்கில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு வசதியான வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். அடுத்ததான் வாய்க்கு மேலே மூக்குக்கு கீழே மச்சம் இருந்தால் அவங்க உயர்ந்த சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. கன்னம், இடது கன்னத்தில் மச்சம் இருந்தால் அவங்களுக்கு ஈர்ப்பு சக்தியும் வசீகரமும் அதிகமாக இருக்கும். அனைவருக்கும் ரொம்பவுமே பிடிச்சவங்களாக இவங்க இருப்பாங்க. இவங்க யாரிடமாவது உதவி கேட்டாங்க அப்படின்னா அது உடனடியாகவே கிடைக்கும். இவங்களுக்கு வயது ஏற ஏற வசீகரமும் ஈர்ப்பு தன்மையும் அதிகரிக்க தான் செய்யும். வலது கன்னத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சமநிலை அப்படின்றது இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கவே இருக்காது. கழுத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா வலது கழுத்தில் மச்சம் இருந்தால் அவங்களுக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும்.
பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டிலையுமே இவங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இவங்க பேசும்போது ரொம்பவுமே கவனமாக பேசணும். இடது கழுத்தில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா பண வசதி கொண்டவர்களாக இருப்பாங்க. வயது ஏற ஏற இவர்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு இரக்க குணமும் அதிகமாக இருக்கிறதுனால தான தர்மங்கள் போன்றவற்றில் அதிக சிந்தனையும் இருக்கும். அடுத்ததா தோலில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா வலது தோல் பட்டையில் மச்சம் இருந்தால் அது அதிர்ஷ்டமானதாக கருதப்படுது. தைரியமானவர்களாகவும் எதற்கும் பயப்படாதவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இடது தோலில் மச்சம் இருந்தால் இவங்க குடும்பத்தை மிக சிறப்பாக வழிநடத்தும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். வயிறு மேல் வயிற்று பகுதியில் மச்சம் இருந்தால் பொறுமையான நல்ல குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடி வயிற்றில் மச்சம் இருந்தால் அது ராஜ யோகத்தை குறிக்கும். உயர்ந்த பதவிகள் சொந்த தொழில் ஆகியவை இவங்களுக்கு அமையும். அடுத்ததான் முதுகில் மச்சம் இருந்தால் இவங்க நினைச்சதை நடத்தி காட்டும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பாங்க. செல்வ செழிப்பு கொண்டவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.